வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக புதுவை மாநிலத்தில் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாஜகவினர் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் முத்தியால்பேட்டை தொகுதி விஸ்வநாதன் நகர், மாணிக்கம் முதலியார் தோட்டம், காந்தி வீதி ஆகிய பகுதிகளில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது. இதில் தொகுதி தலைவர் ஜெயக்குமார், ஊடக பிரிவு மாநில தலைவர் ரஞ்சித், மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மூத்த நிர்வாகிகள் துரை கணேசன், மூத்த நிர்வாகிகள் ராம்குமார், அருண்குமார், மல்லிகா, பத்மா, இளைஞரணி நிர்வாகிகள் ஹரிஷ் ராஜ்குமார், எம்.ஆர். சரவணன், ஜே. சரவணன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து தொடர்ந்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் வாக்கு சேகரிப்பு என தீவிர பரப்புரையில் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக தொகுதி செயலாளர் கலியப் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். மேலும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அறிவழகன், திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி மாநில அமைப்பு செயலாளர் தேவபொழிலன், காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜகவில் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பு பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் என்.ஆர். காங்கிரஸ் சார்பாக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செயல் வீரர்கள் கூட்டம் அப்பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் என்.ஆர். காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெயபால், பாஜக பிரமுகர் அகிலன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தலில் வேட்பாளரை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினர். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் மாநில துணை செயலாளர் கணேசன் தலைமையில் 45 அடி சாலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டனர். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் மாநில துணை செயலாளர் கணேசன் தலைமையில் 45 அடி சாலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகளுடன் ஈடுபட்டனர். அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து அதிமுகவினர் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதியில் மாநில துணை செயலாளர் 45 அடி சாலை, வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிமுக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து முதலியார்பேட்டை பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரித்தார். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து முதலியார்பேட்டை பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரித்தார். புதுவை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர் என முக்கிய கட்சிகள் போட்டியிடுகிறது. இதில் அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார்.
இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை நகர் பகுதியில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது அப்பகுதி மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவிக்கும் அமோக வரவேற்பு வழங்கினர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நயினார் மண்டபம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜக சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநிலம் முழுவதும் தீவிர பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட நயினார் மண்டபம் பகுதியில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. இதில் கல்வியாளர் VCC நாகராஜன் அவரது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இதில் தொகுதி நிர்வாகிகள், பாஜகவினர், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக வேட்பாளரை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் மருத்துவர் பிரபாகரன் அதிமுகவினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக வேட்பாளரை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் மருத்துவர் பிரபாகரன் அதிமுகவினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகனின் மகனும் அம்மா அறக்கட்டளை நிறுவனருமான மருத்துவர் பிரபாகரன் தொகுதி முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் அதிமுகவினருடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மாலை அணிவித்து வரவேற்பு வழங்கினர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதை நான் தடுத்ததாக முதல்வர் என் ரங்கசாமி நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதை நான் தடுத்ததாக முதல்வர் என் ரங்கசாமி நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சிறையில் உள்ளவரின் மனைவியை பாஜகவில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து மக்களுக்கு பாஜக மாநில தலைவர் விளக்கம் அளிக்க வேண்டும். இந்தியா கூட்டணி மக்கள் சக்தியை நம்பி போட்டியிடுகிறது. அமைதியான புதுவை மாநிலத்தில் அசாதாரணமான சூழ்நிலை உருவாக்கும் வகையில் குற்ற பின்னணி உள்ளவர்களை பாஜகவில் சேர்த்து வருகின்றனர். மின்சார விநியோகத்தை தனியார்மயமாக்குதல், தேசிய கல்விக் கொள்கை ஆகியவற்றில் முதல்வர் என் ரங்கசாமியை மத்திய பாஜக அரசு நிர்பந்தப்படுத்தியே புதுவையில் செயல்படுத்தி உள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் தேசிய கல்விக் கொள்கை, மின்சார விநியோகம், தனியார் மயம் ஆகியவற்றை எதிர்த்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நியாய விலை கடைகள் திறப்பதாக தேர்தல் விதியை மீறி முதல்வர் அறிவித்து வாக்குகளை பெற திட்டமிடுகிறார். அவரது ஆட்சி காலத்தில் தான் நியாய விலை கடைகள் மூடப்பட்டன. புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதை மத்திய அமைச்சரவையில் நான் இடம்பெற்றிருந்த பொழுது தடுத்ததாக முதல்வர் என் ரங்கசாமி ஆதாரத்துடன் நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக புகார் வருகிறது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க உள்ளோம். தமிழகத்தில் வறட்சி, வெள்ள பாதிப்புகளின் போது மக்களை சந்திக்காத பிரதமர் மோடி தேர்தலில் வாக்குகளை கேட்பதற்காக மட்டும் வந்து செல்வதை மக்கள் விரும்பவில்லை. அவரது வருகை பாஜகவிற்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்றார் நாராயணசாமி. பேட்டியின் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உடனிருந்தார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளராக வெங்கடாச்சலபதி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றார். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வேலையில்லாத, உணவின்றி தவித்த ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்தார். தற்போது காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகளையும் உதவிகளையும் செய்து வருகின்றார்.
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளரான வெங்கடாச்சலபதி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றார். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வேலையில்லாத உணவின்றி தவித்த ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்தார். தற்போதும் காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகளையும் உதவிகளையும் செய்து வருகின்றார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தொகுதி பார்வையாளராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளரான வெங்கடாச்சலபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தனது உண்மையான உழைப்பையும் காங்கிரஸ் கட்சியின் மீதான பற்றையும் அங்கீகரித்து எனக்கான இப்பொறுப்பை வழங்கிய சோனியா, ராகுல் கார்கே, புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய கூட்டு ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் பொறுப்பாளர் சூசைராஜ் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் வெற்றிவேல், விநாயகம், பாலாஜி பிரகாஷ், வேல்முருகன், அருள், சசி மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் டீ கடையில் டீ போட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் டீ கடையில் டீ போட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி முத்தரையர்பாளையம், வழுதாவூர் சாலை, காந்தி திருநள்ளார் பகுதிகளில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள பழக்கடை, பூக்கடை, மளிகை கடை, பழச்சாரகம், சலூன் உட்பட அனைத்து கடைகளிலும் இதுவரை காங்கிரஸ் செய்யாத சாதனை பட்டியலிட்டு பொதுமக்களிடம் எடுத்து கூறியும் டீ கடையில் டீ போட்டும் வித்தியாசமான முறையில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தேவன், பிபிசி ராஜா, ஓபிசி துணைத் தலைவர், பொது செயலாளர் உட்பட காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா பல்கலையில் புதுமை பாலகிருஷ்ணன் சாலை பாதுகாப்பு உரை. சென்னை கிண்டி அண்ணா பல்கலை அழகப்பா கல்லூரி இளைஞர் செஞ்சிலுவை சங்க சார்பில் சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலையில் புதுமை பாலகிருஷ்ணன் சாலை பாதுகாப்பு உரை. சென்னை கிண்டி அண்ணா பல்கலை அழகப்பா கல்லூரி இளைஞர் செஞ்சிலுவை சங்க சார்பில் சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கோபால் முன்னிலை வகித்தார். சங்க நிர்வாகி ஐஸ்வர்யா சங்க நடவடிக்கைகளை எடுத்துக் கூறினார். தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்வதால் இளம் வயதிற்கு ஏற்படும் மரணங்கள், இரவு பயணங்களில் ஏற்படும் விபத்துக்கள், சர்வதேச ஓட்டுநர் உரிமம் என்றால் என்ன என்று உரையாற்றினார். முனைவர் ஜெயவேல், கல்லூரி முதல்வர் அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி புதுமை பாலகிருஷ்ணன் சாலை பாதுகாப்பு சேவையை பாராட்டி சிறப்பு சான்றிதழ் வழங்கினார். செஞ்சிலுவை சங்க செயலாளர் ராகுல், பொருளாளர் அருள் முருகன் ஆகியோரை செஞ்சிலுவை சங்க அதிகாரி கோபால் கௌரவித்தார். போக்குவரத்து வினாடி வினா நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பரிசு பெற்றனர். அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அரியாங்குப்பம் தொகுதி ஆர்கே நகர் பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அனைத்து வீதிகளிலும் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், சேரன், அவைத்தலைவர் ராஜேந்திரன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன்,
அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பரசுராமன் மற்றும் நிர்வாகிகள் ஜீவா பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், பாலு ரங்கநாதன், சிவரவி, மாநில இலக்கிய அணி செயலாளர் தட்சணாமூர்த்தி, வார்டு கழக மாவட்ட பிரதிநிதி குமரன், செங்கேணி மற்றும் நிர்வாகிகள் ஆறுமுகம், ஏழுமலை குப்புசாமி, நாராயணன், சரவணன், ஆறுமுகம், கோபி, மணி, நாகப்பன் செல்வம், குட்டியாண்டி, சிவா, முத்துலிங்கம், நாகராஜ், கண்ணன், மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மங்களம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. மங்களம் தொகுதி உட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கணுவாப்பேட்டை, புதுநகர் ஆகிய பகுதிகளில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் அனைத்து வீதிகளிலும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சன் குமரவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வீரமுத்து, மங்களம் தொகுதி அமைப்பாளர் செல்வராஜ், துணைத் தலைவர் ராமன் லோகநாதன், தொகுதி பொறுப்பாளர்கள் சீனிவாசன், தொகுதி மகளிர் காங்கிரஸ் தலைவி சித்ரா, எஸ்சி பிரிவு தலைவர் பொன்னுரங்கம், பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில செயலர் வேலூர் மாவட்ட தலைவர் தச்சனா மற்றும் மங்களம் தொகுதி தலைவர் சிவனேசன், மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ரவி கலைஞர், மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் பிரதீப், மேற்கு மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, பொதுச் செயலாளர் பாலா, மங்களம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரண்குமார், துணைத் தலைவர் கிருபா, மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் விநாயகமூர்த்தி, தொகுதி தலைவர் கருணாகரன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் சேகர், மஞ்சினி, ஐயனார், இளைய பெருமாள், மாதவன், ஜான் அர்ஜுன், மாணிக்கவேல், ராமராஜ், சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் ஆண்டியார்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் ஆண்டியார்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியார்பாளையம் பகுதியில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் தலைமையில் அதிமுக மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். குடியிருப்பு பாளையம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து காங்கிரசார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பாளையம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து காங்கிரசார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்களை ஆதரித்து ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் வீர மணிகண்டன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதி திமுக நிர்வாகிகள், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு குடியிருப்பு பாளையம் விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், பூஜை செய்து வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அப்பகுதியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் மோகன்தாஸுக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் கம்பன் நகர் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பட்டர்ஃப்ளைஸ் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூல்ஸ் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் கம்பன் நகர் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பட்டர்ஃப்ளைஸ் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூல் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தலைமை விருந்தினராக திரு என் சரவணன், புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் சதீஷ், சிஇஓ த பட்டர்ஃப்ளைஸ் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூல்ஸ்,
நடைபெற்ற விழாவில் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டு குழந்தைகளை கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். பிரம்மாண்டமாக நடந்தது மற்றும் குழந்தைகள் தங்கள் நிகழ்ச்சிகளால் மேடையில் அசத்தினர் மற்றும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. முன்னதாக வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் குழந்தைகளுக்கு சான்றிதழ், மெடல் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் மற்றும் பணியாளர்கள் விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மணவெளி கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மணவெளி கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரவாக மணவெளி சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் இளைய மகள் டாக்டர் ஜனனி செல்வம், பாஜக மணவெளி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், மாவட்ட தலைவர் சுகுமார், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் மனோகரன், குமரேசன், பாமக முருகன், தொகுதி தலைவர் முனியன், பாண்டியராஜன் ஆகியோர் தலைமையில் மணவெளி கிராம முக்கிய பிரமுகர்கள், பாஜக தொகுதி தலைவர் ரஞ்சித் குமார், கலைவாணன், NSK செழியன், முருகன், பன்னீர் முரளி, அருள், செந்தில் நரசிம்மன், ஆதி பழனி ஐயனார் ஆகியோர் முன்னிலையில் இன்று புதன்கிழமை காலை மணவெளி கிராமத்தில் உள்ள அனைத்து வீதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடத்தில் வாக்கு சேகரித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாஜக, என்ஆர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அலியங்குப்பம் தொகுதியில் நகர பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியின் நகர பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் நகர பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வீடு வீடாக சென்று பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பிஜேபி தொகுதி தலைவர் வசந்தராஜ், பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவி, பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் ஓட்டு சேகரித்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் ஓட்டு சேகரித்தனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் காமராஜர் நகர் தொகுதியில் ஓட்டு சேகரித்தனர். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் காங்கிரஸ் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினுடன் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவு கேட்டு வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். அப்போது காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத், பிரதேச காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ரவிச்சந்திரன், பார்த்திபன், ஜெயலட்சுமி, முரளி, குப்புசாமி, முருகன், எழில், பிரீதா, மணிமேகலை, மேலும் திமுக தொகுதி செயலாளர் சிவக்குமார், திமுக பொறியாளர் அணி மாநில தலைவர் பூபாலன் மற்றும் சுரேஷ் ரகுராமன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்தியா கூட்டணி அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளான இளைஞர்களுக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் உதவித்தொகை, அக்னிபாத் திட்டம் திரும்ப பெற்று பழைய முறைப்படி இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு, அரசு வேலையில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, தொழிலாளர்களுக்கு ரூபாய் 400 குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் குறித்து விளக்கி கூறினர்.
ஊசோடு தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் பல்வேறு இடங்களில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் பல்வேறு இடங்களில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் 20ஆம் நம்பர் பகுதிக்கு உட்பட்ட அண்ணாமலை நகர், வரதராஜ பெருமாள் நகர், சுப்புலட்சுமி நகர், லட்சுமி நகர், குளத்துமேடு நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பொதுச் செயலாளர் சிவசங்கர், கிளை தலைவர் குப்புசாமி, பாலு, தொகுதி துணைத் தலைவர் மனோ, OPS அணி செயலாளர் ரமேஷ், கேந்திர பொறுப்பாளர் ரங்கநாதன், ராமச்சந்திரன், முருகன், ராமதாஸ், தனஞ்சயன், மல்லிகா, அன்னபூரணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட SMBபுரம் பகுதியில் NR காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட SMBபுரம் பகுதியில் NR காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட SMBபுரம், கிழக்கு, மேற்கு, பரசுராம்புரம், வீரவாஞ்சிநகர் பகுதிகளில் NR காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏகாம்பரம், சம்பத், கண்ணபிரான், வேணுபுகழ், உருவையாறு மணிகண்டன், வசந்தநகர் பரத், ஒதியம்பட்டு மூர்த்தி உட்பட NR காங்கிரஸ் கட்சியினர், பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர், NR காங்கிரஸ் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், பாமக தொகுதி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து புதுச்சேரி நகர மாவட்ட அணி செயலாளர் அன்பழகன் உடையார் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து புதுச்சேரி நகர மாவட்ட அணி செயலாளர் அன்பழகன் உடையார் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து புதுச்சேரி நகர மாவட்ட அணி செயலாளர் அன்பழகன் உடையார் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் இன்று வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பின் போது எம்ஜிஆர் மன்ற செயலாளர் இளங்கோ, தொகுதி கழக செயலாளர் வள்ளலார் கணேஷ், வார்டு கழக செயலாளர் முருகராஜ், கனகராஜ், ராஜேஷ், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவம் போட்டியிடுகிறார்.
அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் சுமார் 300 வீடுகளுக்கு மேல் சென்ற தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது சின்னையாபுரம் பகுதியில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட ரமேஷ் மற்றும் விஜய் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகளான முனியம்மா, தமிழரசி, பூங்குழலி, விநாயகம், வேலு, அனுசியா, பிரகாஷ் ஆகியோர் சிறப்பான முறையில் வரவேற்பு தந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான செல்வராஜ், ரவி, முருகன், மஞ்சினி, கோவிந்தராசு, மாலதி, வள்ளி, பாக்யா, சோசிலா, உமா மகேஸ்வரி, ராகுல், அர்ஷன், முருகன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியில் தேர்தல் துறையினர், பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் தேர்தல் துறையின் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடக்கவுள்ளது. ஆகையால் தேர்தல் துறை மற்றும் போலீசார் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கடத்தப்படுகிறதா என கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் சுற்று வட்டார பகுதி, புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை உள்ளடக்கி உள்ளதால் தேர்வின் போது பணம் பட்டுவாடாவை தடுக்க புதுவை தமிழக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு SP வம்சீதர் ரெட்டி ஏற்பாட்டின் பேரில் வில்லியனூர் பகுதிக்கு துணை ராணுவம் அல்லாது கூடுதலாக தமிழக போலீசார் உளுந்தூர்பேட்டையில் இருந்து கண்காணிப்பு பணிக்கு வந்துள்ளனர். இவர்களுக்கு வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளை அடையாளம் காட்டினார். மேலும் இவர்கள் தமிழக போலீசார் என்பதால் அருகில் உள்ள தமிழக பகுதிக்கும் சென்று சோதனை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக போலீசார் கூடுதல் கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி உட்பட 80 தமிழக போலீசார் மற்றும் புதுவை போலீசார் இணைந்து நேற்று வில்லியனூர், ஒதியம்பட்டு, மணவெளி, சுல்தான்பேட்டை, GN பாளையம், தட்டாஞ்சாவடி, கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். தற்போது வில்லியனூர் பகுதியில் தேர்தலை முன்னிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட துணை ராணுவம், தமிழக போலீசார் உட்பட 200 போலீசார் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிய மார்க்கெட் முன்னாள் தலைவி நினைவு தினத்தையொட்டி 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பெரிய மார்க்கெட் முன்னாள் தலைவி நினைவு தினத்தை ஒட்டி 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை பெரிய மார்க்கெட் முன்னாள் தலைவி அன்னபூரணி 23ஆம் ஆண்டு நினைவு தினம் பெரிய மார்க்கெட் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் SKR நிறுவனர் ரமாதேவி மற்றும் அவரது உறவினர்கள், வியாபாரிகள் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் சென்னை ராமகிருஷ்ணா மடத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 9/4/2024 அன்று மாலை 5:30 மணியளவில் பள்ளி ஆண்டு விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை பள்ளியின் தாளாளர் திரு கணேசன் அவர்கள் வரவேற்று பேசினார். புதுச்சேரி ராமகிருஷ்ணா மடத்தின் பொறுப்பாளர் சுவாமி நித்யேஷன் நந்த மகாராஜ் அவர்கள் முன்னிலை வகித்த அனைவருக்கும் ஆசியுரை வழங்கினார். புதுச்சேரி அரசு செயலர் முனைவர் ஜெயந்தகுமார் ரே IAS அவர்கள் தலைமையேற்று தலைமை உரை ஆற்றினார். புதுச்சேரி ரோட்டரி சங்கம் மிட்டவுன் தலைவர் முனைவர் கிருஷ்ணராஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தின் செயலாளர் திரு சுரீந்தர், பள்ளியின் இயக்குனர் திரு நடன சபாபதி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். 2023-24 கல்வியாண்டில் கல்வியில் முன்னிலை வகித்த மாணவர்களுக்கு தகுதி சான்றிதழும் வருகை பதிவிற்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது. விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன.
நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிங், பொருளாளர் திரு முத்துராமன், இணை செயலாளர் திரு சுவாமிநாதன் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களும், ஆசிரியர்களும், மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக பள்ளியின் நிர்வாக அதிகாரி ஸ்ரீ ராமாலு அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இயக்குனர் திரு நடன சபாபதி அவர்கள் முன்னிலையில் துணை முதல்வர் திரு சுந்தரமூர்த்தி, தலைமை ஆசிரியர் திருமதி ஜாஸ்மின் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் செய்திருந்தனர். Sajita Young, standard. Papanya